நம்ம சூர்யானாவோட அன்பான ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம உங்களோட நண்பர்கள் யாராவது சூர்யா ஃபேன்ஸா இருந்தா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சூர்யானாவோட கருப்பு திரைப்படம் நம்ம அண்ணனோட கெரியர்ல ஒரு தரமான கம்பேக் படமா அமைஞ்சது. அந்த படம் 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி நம்ம அண்ணனுக்கு ஒரு சூப்பரான கம்பேக் மூவியா அமைஞ்சது. அந்த படம் ஒரு ஃப்ளூக்ல ஹிட் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் ஒரு ஃப்ளூக்ல கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிளம்பி இருக்கிறானுங்க. அது இல்லாமல் நம்ம சூர்யானாவோட விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்குறதுக்குனே சொல்லி ஒரு குரூப் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கிறானுங்க. கருப்பு திரைப்படம் தான் நம்ம சூர்யானாவோட கடைசி ஹிட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இனிமே எந்த படமுமே நம்ம அண்ணனுக்கு ஹிட் ஆகாது அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் சோசியல் மீடியாவில் ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி எல்லாரும் ரெடியா இருங்க அன்பான ஃபேன்ஸ். தூக்கி சொருகிறோம். எவன்லாம் என்னமோ நம்ம அண்ணனுக்கு இப்படமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்களோ அவன் வாயிலெல்லாம் கரிய பூசி அப்புறம் மாதிரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி எல்லா ஏட்டர்ஸ்க்குமே நம்ம புரிய வைக்கணும். அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்துடுங்க. இது பதவிக்காகவோ பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். இது தானா சேர்ந்த கூட்டம்டான்னு சொல்லி நெஞ்சு நிறுத்தி எல்லாரும் நின்றுங்க. ஸோ ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக சம்பவம் இருக்கு. அது இல்லாமல் நம்ம சூர்யானாவோட பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் அரசு மருத்துவமனையில் பிளட் டொனேஷன் கேம்ப் போட்டிருக்காங்க. அங்கே சூர்யா அண்ணனோட பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸார்கள்லாம் இப்போ தடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அன்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கருப்பு திரைப்படம் எவ்வளோ முக்கியமான திரைப்படமோ அதே மாதிரி இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் படமும் ஒரு முக்கியமான திரைப்படம் தான். ஸோ ஏட்டர்ஸ் வாயிலெல்லாம் கரியை தூக்கி பூசுறோம். ஆகஸ்ட் 14 தேட்டர்லாம் திரும்பி திருவிழா நடக்க போகுது. அன்பான ஃபேன்ஸ் தான் திரும்பி நம்ம தேட்டரை ரூல் பண்ண போகிறோம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.